ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பலாவர சந்தைக்கு வந்திருக்கிறோங்க. ஸோ இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது. அப்படியே ஒரு மாட்ரேட்டான வெயிலே இல்லை, மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது. ஸோ நம்மளும் வந்து சந்தைக்கு வந்து இன்றைக்கி போனால் சூப்பராக இருக்கும், நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ சந்தைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடைக்கு இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வரும்போது ஆல்ரெடி நிறைய பொருள் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெட்மில் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவர் ஃபேன். அந்த ட்ரெட்மில் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவர் ஃபேன் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட்டை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இருந்தது. இது வந்து 5000 ரூபா சொல்கிறாரு. ஸோ 5000 ரூபா வந்து இது புதுசே வாங்கலாம் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு லேப்டாப்போடைய கம்ப்யூட்டர் மதர் போர்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மதர் போர்டில் வந்து புது மதர் போர்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து ப்ராசஸர் இல்லை. ஸோ ப்ராசஸரு, ரேமு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மதர் போர்டு மட்டும் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. டேட்டெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மதர் போர்டு இருந்தது. அதுக்கப்புறமா சில ஃபேன் வச்சுருந்தாங்க. ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா, 600 ரூபா, 800 ரூபா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாடலு ஒவ்வொரு ஃபேனுடைய ரேட்டு சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே வந்து இவர் கடையில் வழக்கமாக நம்ம வாங்குறது. தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், பாலகணேஷன் ஒரு பேர். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து மாதவன் அண்ணன் கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து வந்ததுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி பார்க்குறீங்கல்ல, இது ரொம்ப அழகாக இருந்தது. அது கையில் வந்து எனக்கு தெரிஞ்சு லைட்டு வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் உடஞ்சி கொஞ்சம் தொங்கிட்டு இருக்குது. ஸோ வேறு என்னென்னலாம் வந்து இவர் கடையில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சில யூபிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு இன்வெர்ட்டர் செட்டு வச்சுருந்தார். ஸோ அதோடைய பேட்ரி வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். நேஷ்னல் பேனசோனிக்கோடைய ஒரு விஹெச்எஸ் பிளேயர் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இந்த பிளேயர் வந்து கண்டிஷன் வந்து கொஞ்சம் இதுவான கண்டிஷனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர் லாக் பட்ட மாதிரி தெரியுது. உள்ளே நான் வந்து ஹெட்டெல்லாம் வந்து பார்த்தேன், நல்லா இருக்க மாதிரியும் தெரியுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து தண்ணி பட்டிருக்க மாதிரியும் தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு பழைய கேமரா. இந்த கேமரா வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம வாங்கி சின்னதாக ஒரு டிஸ்பிளே வாட்சில் வச்சுக்கலாம். ஏன்னா இது இப்போலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டான மாடல். இதோடைய அக்சசரிஸு, அதுக்கப்புறமா லைட்டு, அதுக்கப்புறம் பேகு இதெல்லாம் கூட வச்சுருந்தார். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் பண்ணி இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதில் பாருங்களேன், இந்த பழைய கால கேமராலாம் இப்படி தான் உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம ஃபிலிம் போடணும். இப்போ இந்த மாடல் ஃபிலிம்ஸு அதெல்லாம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கலாம். சரிங்களா, சரி ஓகே தான், க்ளீன் பண்ணி நம்ம ஒரு ஷோ பீஸாக வச்சுப்போம் அப்படின்னு வாங்கியாச்சுங்க. அடுத்ததாக இந்த மசாஜரு. இன்றைக்கி பலாவர சந்தையிலே ஒரு 3-4 மசாஜர் பார்த்தாச்சு. இதே மாதிரி மசாஜர் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மோர் மார்க்கெட் போயிருந்தேன், அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் இது கூட வந்து செட்டாக வந்தது. இந்த லைட்டு, இந்த ஃப்ளாஷ் லைட்டு, அதுக்கப்புறமா இந்த கேமரா, அப்புறம் ஒரு பேகு. ஸோ 3மே வந்து நம்ம அப்படியே வாங்கியாச்சு. ஸோ நம்மளோட கலெக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ பார்க்கவும் நல்லா இருந்தது. அந்த லெதர்லாம் வந்து கொஞ்சம் எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால் வந்து எடுத்தாச்சு. ஸோ இது பார்க்குறீங்களே, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நம்ம வீட்டிலலாம் வந்து நிச்சயம் இதை பார்த்துருப்போம். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இயர்லி 2K கிட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இபி மீட்ரு, பழைய இபி மீட்ரு அது இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆன்டிக் பாக்ஸ் மாதிரி, ரொம்ப ஓல்டான பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ இது வந்து நகை வைக்கிற பாக்ஸாக, இல்லைனா பணம், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது ஜுவல்ஸு வச்சுக்கிற பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ அது இருந்ததுங்க. ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற ரோபோட்டு, ஃப்ளோர் ரோபோட். ஸோ அது இருந்தது. ஸோ இதில் வந்து அந்த சைடில் இருக்க ப்ரெஷ்ஷு மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருக்குது. ஒரே ஒரு இது மட்டும் உடஞ்சிருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ கண்டிஷனும் வந்து நீட்டாக தான் இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கீபோர்டு ஒன்று இருக்குது. கேஷியோ கீபோர்டு அற்புதமாக இருக்குதுங்க. எப்படி நீட் அண்ட் கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன். மக்களே, இந்த கீபோர்டு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா 7500 ரூபா சொன்னார். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து 6500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து ஒரு 12-1 மணி வரைக்கும் பார்த்தேங்க. அது வரைக்குமே இது சேல் ஆகாமல் அப்படி தான் இருந்தது. தேவைப்படுறவங்க வந்து இவரோட பேர் மாதவன். என்னோடய வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கும். இந்த பொருள் சேல் ஆகாமல் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிஷன் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வாங்கினா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு கேமரா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து கேமரான்ற எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே. நெட்டில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து ஒரு வேல்வ் ரேடியோவோட ஒரு ஸ்பேரு அப்படின்னு போட்டிருந்தது. வேல்வ் ரேடியோலையும் வந்து நான் இந்த மாதிரி பார்க்கல. ஸோ மேபி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சாம்சனுடைய டேப் ஒன்று இருந்தது.
ஸோ அதுக்கப்புறமா மானிட்டர் இருந்தது. வழக்கம் போல் இவர்கிட்ட எப்போவுமே மானிட்டர்ஸு, அதுக்கப்புறமா எல்சிடி டிவி, எல்இடி டிவிலாம் நிறைய வரும். ஸோ நிறைய பொருள் வந்து நல்ல நல்ல பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் கரெக்டாக இவர் கடைக்கு வந்து ஒரு 6 மணிக்கு விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய நல்ல பொருள் இருக்கும். எல்லாருமே வந்து இந்த டெக்னீஷியன்ஸு, சர்வீஸ் பண்ணுறவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் இயர்லியாக வந்தீங்கன்னா நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பல்லாவரத்தில் வந்து அப்படி தான், நம்ம முந்துறவங்களுக்கு தான் முன்னுரிமைன்ற மாதிரி யார் முந்தி வராங்களோ அவங்க வந்து நல்ல நல்ல பொருளெல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம லேட்டாக வரவங்களுக்கு வந்து நிறைய பொருள் கிடைக்காது. ஸோ டேமேஜான பொருள் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். அதனால தான் வந்து பல்லாவரத்துக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இயர்லி மார்னிங் வந்து பாருங்கள், நல்லா நிறைய பொருள் இருக்கும். இங்கே வந்து ஒரு பேனாசோனிக்கோட கார்ட்லெஸ் ஃபோன்ஸ் இருந்தது. ஸோ இந்த கடையில் வந்து எப்போவுமே நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கும் இருக்குது. இங்கேயும் ஒரு மசாஜர் ஒன்று பார்க்க முடியுதுங்க. என்ன வந்து கலர் தான் வித்தியாசம். காய்ஸ், அடுத்ததாக இது வந்து ஒரு கிட்டார் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு வந்து போட்டிருக்குது. ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஆப்பிள் ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் இருந்ததுங்க. இது வந்து பார்க்க வந்து நல்லா தான் இருந்தது. ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல, டேமேஜும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். ஜென்ரேஷன் 3ஆ 4ஆ அப்படின்னு வந்து சரியாக தெரியல. ஸோ இது வந்து இந்த வாரம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய டேபு, ஃபீச்சர்ஸ் ஃபோன்ஸ், அதாவது கீபேட் ஃபோன்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கீபேட் ஃபோன்ஸ்லாம் ஏன் தான் தூக்கி போடுறாங்களே தெரில. நானே ஒரு 3-4 ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. எல்லாமே வந்து சீல் ஸ்டிக்கரோடு அப்படியே இருக்குது. எதுவுமே வந்து சர்வீஸே போகல. நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏதாவது நீங்கள் ஃபோன் வாங்கினா கூட இப்படி பார்த்து வாங்குங்க. கீழே வந்து ஒரு ரெட்டு கலரில் ஸ்டிக்கர் இருக்கா, அந்த ஸ்டிக்கர் தான் சீல் ஸ்டிக்கரு. அது வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக த்ரெட் அவுட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து சர்வீஸே பண்ணல. பேட்ரி மட்டும் இல்லை, நீங்கள் பேட்ரி தேடி கண்டுபிடிச்சி ஈஸியாக கிடைக்கிற பேட்ரி தான். மோஸ்ட்லி வந்து இந்த நோக்கியா பேட்ரி வருது பார்த்திங்களா, BL5B, 5CB, இந்த மாதிரி பேட்ரிஸ் எல்லாம் வந்து நோக்கியா பேட்ரி வந்து அடுத்தடுத்த செல்லுக்கு வந்து மாடலுக்கு வந்து செட் ஆகும். ஸோ அந்த பேட்டரியை வந்து நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேட்டரி மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோன் வாங்கலாம். சோனியோடைய இது வந்து ஃபோனா இல்லை என்னதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபோன் மாதிரி தெரியல, ஏன்னா பெரிய பேட்டரி உள்ளே வச்சுருக்காங்க. வாக்மேன் சீரீஸுன்னு போட்டிருந்தது. ஸோ பாதி தான் இருக்குது, பாதியை காணோம். ஸோ அடுத்ததாக வந்து நிறைய கீபேட் ஃபோன்ஸ் இருக்குதுங்க. நம்மளே வந்து இதில் ஒரு 4-5 ஃபோன் கிட்ட ஒர்க்கிங் ஃபோனே பார்த்தோம். 100% நான் எடுத்து காட்டின ஃபோன் வந்து ஒர்க் ஆகும். இந்த சாம்சங் ஃபோன் பார்க்குறீங்களா, இது வந்து புதுசு வந்து 3000 ரூபா கிட்ட வருங்க. பேட்ரி கூட பாருங்களேன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிஷன். இது ஏன் தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. மேபி ஏதாவது சின்ன ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பீக்கரு, ரிசீவர், மைக்கு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பீக்கர்லாம் வந்து ஒரு 150-200 கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேயே மாற்றி கொடுப்பாங்க. பேட்ரி நல்லா இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் பேட்ரி. இது வந்து 150 ருபீஸ் சொன்னார். இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து கீபேட் ஃபோன்ஸ்லாம் 100 ரூபா 150 ரூபா அப்படின்ற மாதிரி சேல் பண்ணுறாரு. ஸோ நான் எடுத்த இந்த 3 ஃபோனுமே வந்து எந்த சர்வீஸும் பண்ணலை, சீலோடு இருக்குது. இது வரைக்கும் வந்து அது சர்வீஸ் பண்ணலை. ஸோ எடுத்தனா கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட வந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸு எல்லாமே நம்ம சர்வீஸ் அதிகமாக வர்றதால ஸோ இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போய் அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ரஸர் ஒன்று பார்த்தேங்க. இந்த காற்றடிக்கிற கம்ப்ரஸர்னு நினைக்கிறேன். ஸோ கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டெய்லர் மிஷின். இந்த டெய்லர் மிஷின்ஸ்லாம் வந்து 1500, 2000 அந்த மாதிரி இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் கொடுத்துட்ருந்தாங்க. காய்ஸ், இந்த கடையில் வந்து நிறைய ஹோம் தேட்டர்ஸோட ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுங்க. சப்வூஃபர் வந்து நம்ம வச்சுருப்போம், ஆனால் ஸ்பீக்கர் இல்லாமல் வந்து தேடிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து செக் பண்ணி பாருங்கள். வாரம் வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஒரு பிலிப்ஸோட சப்வூஃபரும் பார்க்க முடிஞ்சுது. கைஸ், அடுத்ததாக ரெட்மியோடைய Note 9 Pro செட்டு ஒன்று இருந்ததுங்க. இது ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வச்சுட்டோம். 1500 சொன்னார். ஸோ வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோனி எக்ஸ்பீரியா M, இந்த மாடல் வந்து சரியான மாடலுங்க. அப்போது நான் சர்வீஸ் சென்டரில் சேரும் போது இந்த மாடல் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு இந்த மொபைலை நான் திரும்ப பார்க்குறேன். ரொம்ப சூப்பரான மொபைல் அது. ஸோ அதுக்கப்புறமா ஐஃபோனுடைய ஒரு 5S ஒன்று இருந்தது. ஸோ ஆல்ரெடி டேம்பர் ஆகிருக்குது. எல்லாமே உள்ளே வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதையும் நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பை கேமரா, பென்னு மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்கெட் ஸ்பை கேமரா இது. ஸோ இந்த ஸ்பை கேமரா வந்து வச்சுருந்தாங்க. பாக்ஸோடு இருக்குது பாருங்கள். இதில் வந்து சார்ஜரு, அதுக்கப்புறமா அக்சசரிஸு எல்லாமே வந்து சேர்த்து செட்டாக வச்சுருக்குறாங்க. 550 சொன்னார். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுங்க தம்பி அப்படின்னாரு. ஸோ நமக்கு ஸ்பை கேமரா வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதுவும் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து அதில் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னு நம்ம வச்சாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து கேமரா இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு அங்கே அது பென்னு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பை கேமரா. சரிங்களா? இது கூட வந்து பல்லாவரம் சந்தைக்கு இன்றைக்கி வந்திருக்குது.
ஸோ அடுத்ததாக வந்து நிறைய ஏசி வச்சுருக்குறாங்க வழக்கம் போல். அப்போல்லாம் நிறைய ஏசி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க பல்லாவரத்தில். இப்போது ஏசிக்குன்னே தனியாக ஒரு கடையை வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு கம்ப்ரஸர் ஒன்று இருந்தது வழக்கம் போல். கம்ப்ரஸர் வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஸோ பக்கத்தில் வந்து டயரு, இது என்ன டயர்னு தெரில, ஸ்கூட்டி டயரா இல்லை என்ன டயர்னு தெரில, அது இருந்தது. நெக்ஸ்ட்டு ஷாப்பில் வந்து இந்த ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு ரோவர் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரோவர் டிசைன் மாதிரி பண்ண ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணத ஒரு வண்டி ஒன்று இருக்குது. ஸோ மோட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் சேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இதில் பொருள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஸோ யாராவது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெக்னிக்ஸோடைய ஒரு ஆம்ப்ளிஃபையர் 60 வாட்ஸு இது இருந்தது. கண்டிஷன் வந்து கொஞ்சம் போர் கண்டிஷன்லாம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே போர் கண்டிஷன் தான். ஸோ அவுட்ருலாம் வந்து ஃபுல்லாக துரும்பு பிடிச்சிருக்குது. உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் பெருசாக டேம்பர் பண்ணி எதுவும் நோண்டி பார்த்த மாதிரி தெரியல. ஸோ நம்ம அதை அப்படியே கொஞ்சம் பார்த்தோம். ஓல்டு செட்டு தான், இருந்தாலும் வந்து இவ்வளோ கண்டிஷனில் நம்ம ரிஸ்க் எடுக்குது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெய்லர் மிஷின். அங்கே வந்து வெறும் யூனிட் மட்டும் தான் இருந்தது. இங்கே ஃபுல் யூனிட்டாகவே இருக்குது பாருங்கள். அங்கே வந்து மிஷின் மட்டும் தான் இருந்தது. இங்கே ஃபுல்லாக செட்டாக வச்சுருக்கிறாரு. இந்த பலகை வந்து எப்பவுமே நம்ம பார்த்து வாங்கணுங்க. நிறைய பேர் அந்த பலகையை வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் பலகை மாதிரி தான் இருக்குது. நல்லா தட்டி பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒன்று வந்து 1500, இன்னொன்று வந்து 2000 சொன்னார். ஸோ 2 வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாம்சனுடைய ஒரு பெரிய டிவி, எனக்கு தெரிஞ்சு 50 இன்ச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டிவி இருந்தது. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனானு கேட்டேன். இல்லை இதில் கோடு வருது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படி வச்சாச்சு. சலூன்ஸுக்கு தேவைப்படுற சேர்ஸ்லாம் கூட இன்றைக்கி வந்து பல்லாவரத்தில் பார்க்க முடிஞ்சுது. லாஸ்ட் டைம் 2 வாரத்துக்கு முன்னாடியும் வந்து அந்த மாதிரி சலூன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 சேர் இருந்தது, சலூன் சேர்ஸு. ஸோ காய்ஸ், இவரோட ஷாப்பில் வந்து இந்த ஹோம் தேட்டர்ஸு, அதுக்கப்புறமா நிறைய ஆம்ப்லாம் எடுத்துகிட்டு வருவார். டிவிடி பிளேயர்ஸு, பிரிண்டர்ஸு, அதுக்கப்புறமா ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். இவங்க வந்து மோர் மார்க்கெட்லேயும் வந்து கடை போடுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஸோ இவரோட கடை இன்றைக்கி வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மழை தூரிகிட்டே இருந்ததுங்க. அதனால் வந்து கொஞ்சம் நிறுத்தி தான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் சரியாயிடுச்சு. சிஆர்டி டிவி ஒன்றுங்க, சாம்சங் சிஆர்டி டிவி. எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பெருசு இந்த டிவி. ஸோ அந்த டிவி இருந்தது. அடுத்ததாக 3 ஷர்ட்டு வந்து 100 ரூபா அப்படின்னு போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அதை ஆர்வமாக வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, சோனியோடைய பூம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 சொன்னார். லாஸ்ட்டாக வந்து 500 தரங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போது பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு லெனோவோ ஒயர்டு மவுஸு. இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாருங்க. 60 ருபீஸ். 60 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு 2-3 கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா லெனோவோ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு மவுஸ் வந்து 60 ரூபா சொன்னாங்க. 60 ரூபான்றது வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஒர்க் ஆச்சுன்னா வந்து நல்ல ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆன்டிக் கிளாக் ஒன்று, அலாரம் கிளாக் இருந்தது. ஸோ கொஞ்சம் துரும்பிடிச்ச நிலையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வாட்டர் பியூரிஃபையர் கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு 2 வாரமாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாட்டர் பியூரிஃபையரோட ரேட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர் பார்க்க முடியுது. 800 ரூபா சொன்னாருங்க. இது கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டர் பண்ணுறேன். அவர் பேர் வந்து ரவி. சரிங்களா, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு அலாரம் கிளாக் ஒன்று கண்ணில் மாட்டுச்சு, பழைய கால அலாரம் கிளாக்கு. ஸோ இந்த கிளாக் வந்து 550 சொன்னார். ஸோ காய்ஸ், இங்கே வந்து நான் ஒரு பெரிய விஷயத்த வந்து தொலைச்சிட்டேங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த டேபிளுக்கு கீழே ஒரு கிளாக் ஒன்று இருக்குது பாருங்கள், பெண்டுலம் கிளாக்கு. அந்த கிளாக்கை வந்து நான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் போய் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதாங்கள அங்கேருந்து ஒருத்தர் அதை எடுத்துட்டாருங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து சின்ன கிளாக் இல்லை, கொஞ்சம் பெரிய கிளாக், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிவைஸ் வந்து என்ன டிவைஸ்ன்னு நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சூட்கேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப நேரம் பார்த்தேன், அது என்ன டிவைஸ்ன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த கடையில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கிறோம். ஸோ கைஸ், இதை பார்த்து முடிச்சு நம்ம வந்து அடுத்த கடைக்கு போயாச்சு. இங்கே கூட வந்து ஒரு பெண்டுலம் கிளாக் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த பெண்டுலம், அதுக்கப்புறமா கீ கொடுக்குற கீ அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை எடுக்கலை. ஒரு 2 லேந்தர் லைட்டு சின்னது பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐவாவுடைய ஹைஃபை சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது வந்து 2500 ரூபா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சோனியோடைய ஹோம் தேட்டரு டவர் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். இது நல்லா ஹைட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல மாடலு. ஆனால் வந்து ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. ஸோ அடுத்ததாக நம்ம அண்ணன் ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. இவர்கிட்ட வந்து பாருங்களேன், இந்த டேபிள் ஒன்று, எல் ஷேப்பு டேபிள் ஒன்று நல்லா இருந்ததுங்க. இது நல்ல செம்மையாக வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ளைவுட்லாம் வந்து நல்லா கனமாக இருந்தது.
டோரெலாம் வந்து அழகாக ஓப்பன் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கா பாருங்கள். இப்போ நம்ம இதே மாதிரி செய்ய போனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு காஸ்ட் வைஸ் நான் சொல்கிறேன், எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 20 மேலே வரும்னு நினைக்கிறேங்க. 20-25 கூட ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல கனமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தாராளமாக வந்து கார்னரில் வந்து போடலாம். ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து வீட்டு யூஸ்க்காகவும் வச்சுக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 75 ஆர் 8000 சம்திங் பேசிகிட்டு இருந்தார். ஸோ நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு பழைய ஈச்சர் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து 4000 சொன்னார். இந்த மரம்லாம் வந்து ஒரிஜினல் மரம், கொஞ்சம் காஸ்ட்லியான மரம். ஸோ அதனால் அந்த ரேட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு சின்ன சிஆர்டி டிவி. இது வந்து கலர் டிவியா பிளாக் அண்ட் ஒயிட் டிவியான்னு தெரியல, பட் பார்க்க நல்லா இருந்தது. அப்டான்னு வந்து அதில் போட்டிருக்குங்க. ஸோ இது வந்து நான் கேள்விப்படாத பிராண்டு. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், இந்த டிவி வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா என்ன ஏதுன்ட்டு. ஸோ இது வந்து இந்த வாரம் இருந்தது. நல்லா மேலே வந்து ஃப்ரண்ட்டில் கிளாஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ கைஸ், அடுத்ததாக வந்து இது வந்து துணி போடுற மாதிரி நினைக்கிறேன். துணி காய போடுற மாதிரி ஒரு சின்னதாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம்ல. ஸோ எங்ககிட்ட கூட இந்த மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ மரம் வந்து நல்லா இருக்குது. ஸோ அது வேணும்னா யாருன்னா வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது, ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நிறைய ட்ரில் மிஷின்ஸு, அதுக்கப்புறமா இந்த கட்டிங் மிஷின்ஸு, கிரைண்டர் மிஷினு இதெல்லாம் வந்து நிறைய இருந்ததுங்க. அந்த லாஸ்ட்டில் கடை போடுவார் ஒருத்தர், அவர் கிடையாது, இவர் வேறு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. அங்கேவே வந்து ஜென்ரேட்டர் வச்சு செக் பண்ணி கொடுக்குறாரு, நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. ஸோ 800 1000 1200 அந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங், சரிங்களா. அங்கேயே வந்து செக் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் ஓகேனா மட்டும் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா வந்து வாங்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி பக்காவாக கொடுக்குறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த சின்னதாக ஒரு அலமாரி மாதிரி இருக்குது பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஒரு 5 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 பீஸ் இருந்தது. இது வந்து பெரிய பீஸு, இதை விட ஒன்று சின்ன பீஸ் ஒன்று உள்ளே இருந்தது. ஸோ அடுத்ததாக ஒரு மோடம் ஒன்று பார்த்தோம். ஸோ இதே மாதிரி மோடம் தான் நம்ம இதுவில் கூட பார்த்தோம், மூர் மார்க்கெட்டில். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு மோடம் ஒன்று பார்த்தோம். சேம் தான் ரெண்டுமே. அதில் வந்து ரிலையன்ஸ்னு பேர் போட்டிருக்கோம், இதில் ஜீன்னு பேர் போட்டிருக்கோம். ஜீ தான் வந்து இது மேக் பண்ண பிராண்டு. ஸோ அடுத்ததாக டைனோரா டிவி. இந்த டிவி பாருங்களேன், சின்ன டிவி கிடையாதுங்க, இது நல்லா பெரிய டிவி, நல்லா சூப்பராக இருந்தது பார்க்க. சிஆர்டி கூட வந்து எதுவும் பேர்னிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ வாங்கி ரெடி பண்ணுற அளவுக்கு டெக்னீஷியன் நம்மளுக்கு யாருனா கிடைச்சாங்க, மெக்கானிக் யாருனா கிடைச்சாங்கன்னா சூப்பர் தான். ரெடி பண்ணி ஒரு நல்ல ஐட்டமாக வச்சுக்கலாம். ஸோ பட்டன்ஸ் எல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. ஒரு சில பட்டன்ஸ் மட்டும் ஸ்டக் ஆகிருக்கு. இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1300 சொன்னாருங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரினா நான் ரேட்டு உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இங்கேருந்து பல்லாவரத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்ததால் நிறைய பேர் வந்திருந்தாங்க பல்லாவரத்துக்கு. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். 1300 சொன்னார், அதுக்கப்புறம் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னார். ஸோ பேக் சைடெலாம் வந்து ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு இங்கே பார்த்துடலாம். ஒரு லெனோவோடைய லேப்டாப் ஒன்று இருந்தது. மேபி இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்ச்சஸ் வந்து ப்ரோக் ஆகிருக்குங்க. ஸோ இந்த இன்ச்சஸ் ப்ரோக் ஆகிருக்கு. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. ஸோ ஸ்பேருக்கு எதுக்குன்னா வேண்டி எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம இன்ச்சஸ்லாம் ரெடி பண்ணோன்னா ஃபுல் செட் பேனலே வந்து ரிமூவ் பண்ணணும், கழட்டி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த கடையில் வந்து இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் டேப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எம்சிபி இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இவங்க தான் வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்ரிங் அயன்லாம் வந்து போட்டிருந்தாங்களா, அந்த கடை தான். ஸோ இது வந்து என்ன யூஸ்க்குன்னு தெரியல. இது பார்க்க ஒரு சின்ன டேப் மாதிரி இருக்குது. கூடவே வந்து எதுலேயோ ஒரு ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்குதுங்க. ஸோ அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அயன் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா மதர் போர்ட்ஸு அதில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்தாச்சு. ஜேவிசியோட ஒரு செட்டு ஒன்று இருக்குது பாருங்களேன். கைஸ், இந்த விசிடி செட்டு வந்து நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. டேமேஜ் எதுவும் தெரியல. ஆனால் இதோடைய ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்தாச்சு. பிபிஎல்லோடைய ஒரு சிஆர்டி டிவி. இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக நிறைய சிஆர்டி டிவியாக இருந்ததுங்க. ஸோ இந்த சிஆர்டி டிவி வந்து பாருங்களேன், அப்போல்லாம் வந்து ஹோம் தேட்டர்ஸ்லாம் வந்து அதிகம் கிடையாது. இந்த மாதிரி சிஆர்டி டிவிலே வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா சும்மா கும்முன்னு சவுண்டு கேட்குற மாதிரி டிவிக்குள்ளேயே ஹோம் தேட்டரை வச்சு நிறைய மாடல்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரி மாடலில் தான் இதுவும் நல்லா பேஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அது கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், பேஸ் பேண்டர் அப்படின்ட்டு, பேஸ் எக்ஸ்பேண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பாருங்களேன், இந்த டிவி வந்து அப்போவே ஒரு லேடி ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. இது வந்து
1800 சொன்னார். அவங்க வந்து ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு 1500 1600 சம்திங் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கப்புறமா போட்டு காட்டினார் அவர். ஸோ கலர் டிவி தான், நல்லாவே ஒர்க் ஆகுது பாருங்கள். இது வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி அலையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து டிவி வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சரிகமா கார்வன் ஒன்று இருந்துச்சு. மேலே வந்து அந்த ஹேண்டில் இல்லை, வெறும் அந்த இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லேப்டாப்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. HCL, டெல்லு இந்த மாதிரி லேப்டாப்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஒர்க்கிங் லேப்டாப் கூட இவர் எடுத்துகிட்டு வருவார். கைஸ், நெக்ஸ்ட்டு நோக்கியாவுடைய C3 ஃபோன் ஒன்று இருந்ததுங்க. குவாட்டி கீபேடோடு வச்சு வரும். இதே மாதிரி மாடல் வந்து E7ன்னு இன்னொரு மாடல் வரும். அது சூப்பரான ஃபோனு. இந்த C3, C2, C1லாம் வந்து ரொம்பவே அப்போ நோக்கியாவில் வந்து பிரபலமான மாடல்ஸு. ஸோ கொஞ்சம் ஹேங்கிங் இஷ்யூ வரும் அந்த ஃபோன்ஸ்லாம், மற்றபடி நல்ல மொபைலு. நெக்ஸ்ட்டு வந்து யாஷிகாவுடைய ஒரு கேமரா வித் லென்ஸோடு இருக்குது பாருங்கள். நல்ல நீட்டான கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து இந்த மாடல் வந்து ஒரு டிஸ்பிளே பீஸாக வேணால் யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர நடைமுறைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கேமரா வந்து இப்போல்லாம் முடிஞ்சு போச்சு மாடலு. ஸோ மேபி வந்து இது ஒரு ஃபோட்டோஷாப்பில் இல்லைனா வந்து நம்ம ஒரு ஷோகேஸில் ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி வந்து இது எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து இன்றைக்கி பல்லாவர சந்தையில் வந்து பார்க்க முடிஞ்சுது. நிறைய வந்து டேமேஜ் ஆன கண்டிஷனில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ லென்ஸ்லாம் கூட நல்லா தெரிஞ்சுது. நிறைய பேர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கைஸ், அடுத்ததாக வந்து ஒரு கம்ப்ரஸருங்க. ஸோ அங்கே பார்த்த கம்ப்ரஸரை விட இந்த கம்ப்ரஸர் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. ஸோ கமர்ஷியலில் யூஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரேட்டு பேசி வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பல்லாவர சந்தையில் வந்து நம்ம இவ்வளோ தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஸோ டைமும் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கொஞ்சம் பிஃபோராக வந்து செக் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணில் வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் பட்டுச்சு. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெளியே மூவ் பண்ணி போயாச்சு. வெளியே போகும்போது இந்த வீடியோகானுடைய டிவி ஒன்று பார்த்துங்க. ரொம்ப சூப்பராக காம்பேக்டாக சின்னதாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒருத்தர் வந்து இதை ரொம்ப வாங்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஸோ வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.